தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி, அடியனேற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புக்குரிய பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 207வது நிகழ்வாக இந்த மாலையிலே உங்களை எல்லாம் இந்த ஜூம் அரங்கிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அரங்கிலே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், இதை யூடியூப் போன்ற இணையதளத்திலே பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும், பின்னால் பதிவிலே காண இருக்கக்கூடிய அன்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை முதலில் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். சக்தி விளக்கம் தொடர்கிறது. இந்த விளக்கம் ஏன் இப்படி ஒரு விளக்க உரை? இப்ப கூட கேட்டோம், எத்தனை பேர் வரா, எத்தனை பேர் கேட்கிறார்கள். தொடர்ந்து இப்படி போயிட்டு இருக்க. கம்பன் கவிச்செல்வர் ஏகேவி இருக்கிறார்கள், அவர்கள் தொடர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவரும் 200 250 தாண்டியாச்சு. இதெல்லாம் ஏன் இப்படி என்றால், ஒரு அடிப்படையான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைய தினம் நிகழ்ச்சிக்கு சொல்றேன். ஒரு சிறிய முன்னுரை, எப்போ வழக்கம் போல. இப்போ உணவை சாப்பிட்றோம், உணவு, ஃபுட். இது என்னதான் சாப்பிட்டாலும் அடிப்படையா அறிவியல் படி பார்த்தா மூணே மூணு தான் இருக்கு. ஒன்று புரோட்டீன், புரதம், இன்னொன்று கார்போஹைட்ரேட், இன்னொன்று ஃபேட்டி ஆசிட்ஸ். இது தவிர விட்டமின், மினரல், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க எதை சாப்பிட்டாலும் இதெல்லாம் கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த அசிமிலேஷன் உள்ள போகும். அப்ப அந்த அசிமிலேஷன்ங்கிறதுக்கு அறிவியல் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அது துண்டு துண்டா உடைக்கணும். ஒருத்தன் கேட்டான், என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெருசா பேரெல்லாம் எழுதுவாங்க அப்பளத்துல, கல்யாணத்துல அப்பளத்துல பேர் எழுதுவாங்க, பெரிய பெரிய பேரு, கல்யாண மணப்பெண்லாம் பேர் போட்டு. கடைசியில அப்படியே சாப்பிடுவாங்க, உடைச்சு சாப்பிடணும். இப்படி உடைச்சு தானே சாப்பிடுற அப்பளா தானே உதுரா கொண்டு வச்சா ஒத்துப்போமா? மாட்டோம். இவ்வளவு பெரிய லட்டு உதுத்து பூந்தி ஆகி தான் சாப்பிட முடியும். ஆனா கொடுத்தா ஒத்துப்பாங்களோ? அதுவும் எங்க ஊர் பக்கம்லாம் கல்யாணத்துல சீர் திருநெல்வேலி சீர் ரொம்ப பாப்புலர். எல்லாம் அப்படியே இப்படி இருக்கும். யானை சாப்பிட்ற கவலை மாதிரி இத்தனை தூரத்துக்கு லட்டு எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. முறுக்கு இவ்வளவு பெருசு, ஒரு ஆள் ஏறி உட்காரலாம், ஒரு குழந்தை உட்காரலாம் அது மேல. அவ்வளவு பெரிய சுத்து. அப்படியே சாப்பிட முடியுமோ? முடியாது. அப்போ ஒரு விஷயத்தை உட்கிரகிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை உடைக்க வேண்டும். உணவு உடைத்து சாப்பிடணும். அது இலக்கியத்திலே வரும்போது நாம் என்ன பண்ணணும்னா, இதையும் உடைக்க வேண்டும். எப்படி லட்டுவை உடைச்சு பூந்தியா சாப்பிட்றோமோ, அதை போல இலக்கியம் இருக்கும்பொழுது அதை எடுத்து ஒவ்வொன்றா உடைக்க வேண்டும். அது எப்படி உடைக்கிறது? அது ஒரு ஒரு வாக்கியமா இருக்கும். அதை சொற்களாக உடைக்க வேண்டும். சொற்களை கூட்டு சொற்களா இருந்தால் மறுபடியும் உடைக்க வேண்டும். இப்படி உடைத்து உடைத்து சொற்களை உடைத்து பார்க்கும்போதுதான் நமக்கு விளக்கம் தெரியும். அதனால்தான் நம்ம இத்தனை நேரம் நம்ம பாரதியினுடைய சொற்களை நம்ம பார்க்கும்போது, மந்திர சொற்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அழகான பொருள் இருக்கிறது. அப்பதான் அந்த அசிமிலேஷன் கரெக்டா இருக்கும். வாட் வி கால் அஸ் உட்கிரகித்தல், அசிமிலேஷன். அப்படி அந்த உணவு அசிமிலேட் ஆனாதான் அது எனர்ஜியா வரும், உடம்புல சக்தி சேரும். அப்பதான் ஜீரணமாலைங்கிற பாருங்க, ஜீரணமான உணவுதான் சக்தியாக வருகிறது. அதுபோல உள்ளத்திலே வாங்கி கொண்ட இந்த விஷயங்கள் தான் இலக்கியத்தை நமக்கு உண்மையிலே புரிய வைக்கிறது. அதனால்தான் நம்ம ஒவ்வொரு சொல்லா விளக்கி கொண்டு செல்கிறோம். அது பாரதி என்ன செய்கிறான்? சக்தி என்ற அந்த தத்துவத்தை, அவன் மையலுற்று நின்ற இடத்தை, அவன் தன்னைத்தானே சக்தி தாசனாக, ஒரு சாக்தனாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு சென்ற பாரதி 1906 1908 இந்த நேரத்திலே அவன் சக்தியை பற்றி தெரிந்து கொண்டு விட்டான். நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு அதனுடைய பின்னணி, நிவேதிதா தேவி அன்னை. அப்போ புதுச்சேரிக்கு வரும்போதே பாரதிக்கு சக்தியை பற்றிய ஒரு அற்புதமான சக்தி தத்துவத்தை பற்றிய எண்ணம் வேர் விட்டு கிளை விட்டு இருந்தது. 1906க்கு முன்னாடி கிடையாது. அவன் இந்த இதுக்கு இந்த பக்கமே போல. பேசிக்கலி அத்வைத்தம் தான். அவன் காசியிலே
இனிஷியலா பயின்றதெல்லாம் அத்வைதம். சம்ஸ்கிருத பாஷையில வேதங்களை எல்லாம் அவன் படித்துக் கொண்டிருக்கிறான். அதெல்லாம் அத்வைதிக். வேதம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அத்வைதம் தான். சங்கரர் வந்து வேற எதையும் சொல்லியிருக்க முடியாது. கிரேட் ஸ்காலர் லைக் சங்கரா குட் நெவர் இன்டர்பிரட் வேதா இன் அ டிஃபரண்ட் வே அட் ஆல். அந்த பாஷ்யம் அப்படிதான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பாஷ்யத்தை படித்துக் கொண்டிருந்த பாரதி சக்தி என்ற தத்துவத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டான். அதுக்கு ஏற்ற மாதிரி புதுச்சேரியிலே வந்து அவன் அமர்ந்த போது அங்கே மகான் அரவிந்தர் இருந்தார். அரவிந்தர் வேத விற்பனர், வேதத்திலே பிராஜ்ஞர், மிக பண்டிதர். அப்போ அந்த வேதத்திலே எப்படி இந்த சக்தி இணைகிறது என்பதை அவரும் சுட்டி கேட்டார். பிகாஸ் பெங்கால் இஸ் த சீட் ஆஃப் தி சக்தி கல்ச்சர். அங்க இருக்கிற மாதிரி காளி உபாசனை வேற எங்கேயும் இல்லை. மகாராஷ்டிரல கணபதி, பெங்கால்ல காளி, தமிழ்நாட்டுல முருகன். இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒன்று இருக்கு. கர்நாடகா ஆல்சோ முருகன். அப்போ இந்த சக்தி உபாசனை அது மாதிரி வந்து பாரத மாதா, பாரத மாதா என்ற இந்த கான்செப்டே பெங்கால்ல தான் ஆரம்பம். அப்போ இந்த 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 உணர்ச்சிகள் எல்லாம் இதெல்லாம் உந்தப்பட்ட பாரதி பிழிந்த பிழிவாக ஒரு ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இந்த சக்தியை எடுத்துக்கொண்டு செல்கிறான், மேல் எடுத்து கொண்டு சொல்றான். அவன் பாடுற பாட்டெல்லாம் பாடுறான். இந்த சக்தி விளக்கம் முடிந்த பிறகு நீங்கள் அவனுடைய வேறு பல பாடல்களையும் எடுத்து பார்த்தால் அதுல உள்ளீடாக சக்தி அங்கங்கே தலை காட்டி கொண்டிருக்கிறாள் என்று உங்களுக்கு புரியும். ஆகவே இந்த பாடலை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்குன்னு நான் சொன்னேன். ஆதி பரம்பொருளின் ஊக்கம். அது ஒரு வாட்டி ஸ்லைட்ல பார்த்துடலாம். எகெயின் நம்ம வில் கெட் பேக். ஆதி பரம்பொருளின் ஊக்கம் அதை அன்னை என பணிதல் ஆக்கம். இது எப்படி வருதுன்னா இந்த சந்தம் ஆதி பரம்பொருளின் ஊக்கம் அதை அன்னை என பணிதல் ஆக்கம் சூதில்லை காணும் இந்த நாட்டீர் மற்ற தொல்லை மதங்கள் செய்யும் தூக்கம் ஆதி பரம்பொருளின் ஊக்கம் அதை அன்னை என பணிதல் ஆக்கம். எப்படி ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரி பாடுறான். ஒரு தத்துவ பாடல, இவ்வளவு பெரிய தத்துவத்தை இந்த வழிநடை பாடலாக சிந்து நடையிலே பாடுகிறான். இது என்ன சின்ன ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. இதே மாதிரி சந்தம், இதே மாதிரி சிந்து. ஆதி பொறம்பொருளின் ஊக்கம் அதை அன்னையன பணிதல் ஆக்கம் சூதில்லை காணும் இந்த நாட்டீர் மற்ற தொல்லை மதங்கள் செய்யும் தூக்கம் மூலப்பழம்பொருளின் நாட்டம் இந்த மூன்று புவியும் அதன் ஆட்டம் காலப்பெருங்கள்ளத்தின் மீதே எங்கள் காளிநடம் உலக கூட்டம் காலப்பெருங்கள்ளத்தின் மீதே எங்கள் காளிநடம் உலக கூட்டம் காலை இளவெயிலின் காட்சி அவள் கண்ணொளி காட்டுகின்ற மாட்சி நீல விசும்பினிட இரவில் சுடர் நெமியனைத்தும் அவள் ஆட்சி ஆதி பரம்பொருளின் ஊக்கம் அதை அன்னையன பணிதல் ஆக்கம் நாரணன் என்று பழவேதம். ரெண்டாம் ரோல் அப். நாரணன் என்று பழவேதம் சொல்லும் நாயகன் சக்தி திருப்பாதம் சேரத் தவம் புரிந்து பெறுவார் இங்கு செல்வம் அறிவு சிவபோதம் ஆதிசிவனுடைய சக்தி ஆதிசிவனுடைய சக்தி எங்கள் அன்னையருள் பெறுதல் முக்தி மீதி உயிரிருக்கும் போதே அதை வெல்லல் சுகத்தினுக்கு யுக்தி பண்டை வீதியுடைய தேவி வெள்ளை பாரதி அன்னை அருள் மேவி கண்ட பொருள் விளக்கும் நூல்கள் பல கற்றல் இல்லாதவனோர் பாவி ஆதி பரம்பொருளின் ஊக்கம் மூர்த்திகள் மூன்று பொருள் ஒன்று அந்த மூலப்பொருளின் ஒளியின் குன்று மூர்த்திகள் மூன்று பொருள் ஒன்று அந்த மூலப்பொருள் ஒளியின் குன்று நேர்த்தி திகழும் அந்த ஒளியை எந்த நேரமும் போற்று சக்தி என்று ஆதி பரம்பொருளின் ஊக்கம் அதை அன்னையன பணிதல் ஆக்கம்
எப்படி போறது பாருங்க இந்த பாட்டு, எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. மனசுல அப்படியே ஆதிப்பரம்பொருளின் ஊக்கம், அதை அன்னையன பணிதல் ஆக்கம். என்ன கான்செப்ட் பாருங்க, ஆதி பரம்பொருள், அந்த பரபிரம்மத்தை ஊக்கக்கூடியதுடா சக்தி. அந்த சக்திக்கு வந்து வேற எந்த பேரும் இல்ல, அன்னை என்ற உறவு முறை வைத்து அதை அன்னையாக பணிந்தால்தான் நன்மை. ஆதிப்பரம்பொருளின் பாடிட்டே இருக்கலாம், ஆதிப்பரம்பொருளின் ஊக்கம், அதை அன்னையன பணிதல் ஆக்கம். எவ்வளவு பெரிய கான்செப்ட்! வேதத்தினுடைய அற்புதமான பொருளை ஒரு சாதாரண வழிநடை போக்குல சொல்லிட்டு போயிட்டான். அந்த காலத்துல முருகன் பாட்டுலாம் வரும், முருகனுடைய பாட்டு. மாடுமனை போனால் என்ன, மக்கள் சுற்றம் போனால் என்ன, கோடி செம்பொன் போனால் என்ன, கிளியே குமரன் இருப்பானடி, கிளியே கோடி செம்பொன். அதாவது எவ்வளவு எளிமையா அந்த வந்து அந்த அந்த தத்துவம், மிகப்பெரிய தத்துவம். அதை சிந்து என்ற எளிய எளிய சொற்களினாலே, யாப்பிலே சிந்து என்ற எளிய யாப்பினாலே அதை பாட்டுல வந்து பாடுற மாதிரி, நாட்டுப்புற பாடல் மாதிரி கொண்டு போய் ஊர் ஃபுல்லா கொண்டு சேர்த்துட்டான் பாரதி. அதுதான் அவனுடைய பெருமை. ஆகவே அந்த பாட்டை அப்படி பார்க்கணும், அப்படி அப்படி கேட்கணும். ஹையஸ்ட் விஷயத்தை வந்து இப்போ வந்து அ- அ- அறம் செய்ய விரும்பு என்று அவை பாட்டி அவளுடைய இதை சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய விஷயத்தை எதுக்கு குழந்தைகளுக்கு சொல்ற? அறம் செய்ய விரும்பு குழந்தைகளுக்கு தெரியுமா? குழந்தைகளுக்கு தெரியுமா இல்லையா? குழந்தைய பத்தி உங்களுக்கு தெரியணும். ஏன்னா அப்பதான் கத்துக்கக்கூடிய வயசு, அது மனசுல ஏறிடும். நமக்கு தெரியுது, அறம் செய்ய விரும்பு என்ற இது நமக்கு மனசுல பதிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கம் வரும். எனவே அவன் என்ன சொல்கிறான், இந்த சின்ன பாட்டிலே அவன் சக்தி விளக்கத்தை வைக்கிறான். நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்பயே நம்ம வந்து நிறைய பாடல் பார்த்துருக்கோம். பாரதிய யோக சித்தி பார்த்துருக்கோம், பரசைவ வெள்ளம், இது மாதிரி பல பாடல்கள் பார்த்துருக்கோம். சக்தி பாடல்ல வந்து போன பாட்டு நான் வந்து டெஃபினேஷன் அப்படின்னு சொன்னேன். இந்த சக்தி விளக்கம் என்பது அவனே சொல்லிட்டான், இட்ஸ் அன் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் சக்தி, பட் த மோஸ்ட் சிம்பிள் பாட்டு, சிம்பிள் லைன்ஸ். அதுல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ தற்கால கவிஞர், அண்மையிலே மறைந்த கவிஞர் வாலி இருக்கிறாரே, வாலி கவிஞர் வாலியுடைய வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பவர், ஒரு சக்தி என்னன்னா முற்றதுகை தான் வாலிக்கு. அந்த முற்றதுகையை வைத்துக் கொண்டுதான் வாலி வந்து பாண்டவர் பூமியில எழுதினார். பெரிய பெரிய இதிகாசங்களை எல்லாம் அவர் சின்ன சின்ன புது கவிதைகளாக மாற்றியதுக்கு காரணம் பின்னால அந்த சின்ன சின்ன எதுகைகள். அதை பாரதி இங்க பயன்படுத்துறான். ஓடி விளையாடு பாப்பால வந்து முற்றதுகை கிடையாது. ஆனா இதுல என்ன வருது, ஆதிப்பெரும் பொருளின் ஊக்கம், அதை அன்னை என பணிதல் ஆக்கம். எப்படி பாருங்க, so that you are committed on either end. மறக்காமல் அந்த சொற்கள் மனதிலே வந்து விழும். காரணம், அந்த சொற்களுக்குள்ளல் தான் அவன் சூக்குமத்தை வைத்திருக்கிறான். அதுதான் நம்ம 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 லெக்சர் பேரே அதனால தான் வந்து சுந்தரராஜன் வச்சார். சுந்தரராஜன் கிருபானந்தன் சேர வச்ச பேர் மந்திர சொற்கள், மகாகவியின் மந்திர சொற்கள் பேர் வச்சது காரணமே, there is something magic about it. What is magic? Magic is something that happens in front of you, but it colors your eyes, it binds your eyes, it blooms your eyes, everything happens. மறுபடியும் மறந்து போயிடும். அதுதான் மேஜிக். அந்த மேஜிக்கே இதில் வச்சிருக்கிறான். இட் அட்ராக்ட்ஸ் பீப்புள். ஆகையில இதை நம்ம போனோம். இதுல வந்து போன முறை நான் பேசினதுல வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. கால பெருங்களத்தின் மீதே, இதை அப்படியே பாடி பாடி பார்த்தோன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், போகாது. கால பெருங்களத்தின் மீதே எங்கள் காளி, எங்கள் காளி நடம் உலவு கூட்டம். இதுல போன வாட்டி நான் அனுபவிச்சதை மறுபடியும் அனுபவிக்கணும். அது இதை மறுபடியும் இதுல இருந்து ஆரம்பிக்கணும். கால பெருங்களத்தின் மீதே, எங்கன்னா கால பெருங்களம். வாட் அ பியூட்டிஃபுல் அசம்பிளி ஆஃப் வேர்ட்ஸ். காலம் இஸ் a கிரேட் கான்செப்ட். அந்த காலத்தை பாரதி என்ன செய்கிறான், அந்த காலம் என்பது இட் பிகம்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஆஃப் காளி டு டான்ஸ். கால பெருங்களத்தின் மீதே, காளின்னு சொல்ல எங்கள் காளின்னா. இதெல்லாம் படிச்சுட்டு தான் நாங்க அந்த காலத்தை எழுதின கவிதையில வந்து என் அன்னை மகிழ்கின்றன நான் எழுதினேன். இந்த தாட் எங்கேருந்து வந்து, ஒரு வாட்டி வைத்தீஸ்வரன் எழுதினர், நம்ம புது கவிஞர் எஸ் வைத்தீஸ்வரன் அவர்கள் ஒரு முறை என்னுடைய கவிதை ஒன்றை பார்த்து எழுதினார். எல்லாம் பாரதி தாக்கம் உங்களுக்கு, பாரதி ரொம்ப பாரதி உங்களை ரொம்ப ஆட்கொண்டு விட்டான் என்று சொன்னார் அவர். அது முடியாது. சொல்ல எங்கள் காளி நடம் உலக கூட்டம். இந்த காளியினுடைய நடம் இருக்கிறதே, அது அந்த உயிர்ப்பு தான் இந்த உலகத்தினுடைய உயிர் தொகை என்று சொன்ன.
அதுல ஒரே ஒரு அடிஷன் இன்னைக்கு அடெண்டான போட்டு பண்ணுவாங்களே ஆக்ட்ல, ஒன் மோர் ஆக்ட் என்னன்னா, உலக கூட்டம் என்று சொன்னால் எத்தனை உலகங்கள் இருக்கு. உலக கூட்டம் முதல்ல நான் சொன்ன மீனிங் வந்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்கள். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விளக்கம் உலக கூட்டம். எத்தனையோ உலகம் இருக்கு. ஈரேழு புவனங்கள் படைத்தவனை. அற்புதமான பாபநாச சிவன் பாட்டு. என்ன தவம் செய்தனே ஒரு பாட்டு காபிராகத்துல. என்ன தவம் செய்த அன்னை அதுல ஈரேழு புவனங்கள் படைத்தவனை. அவ்வளவு பெரியவனை வந்து இடுப்புல கயத்தை கட்டி உரல்ல சேர்த்து கட்டினேன்னு பாடுறாள். இந்த ஈரேழு புவனம் ஐடியா இஸ் ஆல்ரெடி தேர் ஃபார் அஸ். அதல உதல சுதல பாதாள இப்படிலாம் போகும். அதுல இங்க மேல ஏழு கீழே ஏழு, அப்படி உலகங்கள் கூட்டம், அப்படி அது பொருள் கொள்ளலாம் இல்லையா? ஐ ரீட் இட் அகெயின். கால பெருங்களத்தின் மீதே எங்கள் காளி நடம் உலக கூட்டம். இந்த உலக கூட்டம் என்ற உயிர் தொகை இருக்கிறதே, அது காளியினுடைய நடனம் என்று ஏன் என்று சொன்னான் என்றால் அங்கதான் ஆக்ஷன் இருக்கு. இப்ப வந்து ஏதாவது ஒரு படம் கூட போட்டானா ஆக்ஷன் த்ரில்லர்னு போடுறான், இல்லைன்னா ஒரு ரூபாய பார்க்க மாட்டான் அந்த படத்துல. யூடியூப்ல போயிட்டு ஏதாவது மூவின்னு போட்டா ஆக்ஷன் த்ரில்லர் ஒன்னும் இருக்காது, சப்பையா இருக்கும். மாட்டு வண்டி ஓட்டின்னு போவான், அதுக்கு பேரு ஆக்ஷன் த்ரில்லர். உண்மையான ஆக்ஷன் த்ரில்லர் இதுதானே. எவ்ரி ஆக்ஷன் இஸ் தட். கால பெருங்களத்தின் மீதே எங்கள் காளி நடம் உலக கூட்டம். அப்படி சொல்றான் அத. சரி, இன்னைக்கு பார்க்கலாம். இது சொல்லிட்டான். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு ஆரம்பம்னா, காலை இளவெயிலின் காட்சி அவள் கண்ணொளி காட்டுகின்ற மாட்சி, நீல விசும்பினிட இரவில் சுடர் நேமி அனைத்தும் அவள் ஆட்சி. முதல்ல இந்த எதுகைக்கு அர்த்தம் புரிஞ்சுடலாம். காட்சி தெரியுது, மாட்சின்னா என்ன? காட்சிக்கு என்ன சார் மாட்சி? மாட்சினா பெருமை, மாட்சிமை தாங்கிய. அந்த காலத்துல சாதாரண ஒரு ஒரு ராஜா இதுல இருந்து சபையில இருக்கிறோட மாட்சிமை தாங்கிய பேரரசே அப்படிமா மாட்சிமை. அது மாட்சிங்கிறது பெருமை, மகிமை. அதெல்லாம் அந்த கால நார்மலா தெரியக்கூடிய வார்த்தைகள். அது பாரதி எழுதுகிறான், அது எளிமைதான். அது இன்னைக்கு நம்ம கடினமா இருந்தா கூட அவனுடைய போக்குல அவன் வாழ்ந்த காலத்துல அது ரொம்ப எளிமையான வார்த்தை, எல்லாருக்கும் புரிஞ்சுது அது. காலை இளவெளியில் காட்சி அவள் கண்ணொளி காட்டுகின்ற மாட்சி. சரி, இங்க நம்ம நிக்கலாம் என்ன பண்றான்னு. இப்போ பாரதி இதுக்கு முதல் வரிசையில் என்ன சொன்னா, காளியினுடைய சக்தியினுடைய உயிர்ப்பு தான் இந்த உலக கூட்டம், இந்த எல்லா உலகம் இதுல. சரி, எங்க இருந்து காலை இளவெயிலின் காட்சின்னு வந்தது? பார்க்கறது எப்போ பார்க்க முடியும் சூரியனை? ஒளியை பார்க்க முடியும். ஒளியை வந்து ஒண்ணு காத்தால பார்க்கலாம், இல்லைன்னா சாயங்காலம் பார்க்கலாம். அத பாரதி பண்றான். குயில் பாட்டுல பாரதி வந்து காலை இளம் பருதி என்று ஆரம்பிக்கிறான், காலை வெயில்ல. பாஞ்சாலி சபதத்துல மாலை வருணனை எழுதுறான். அப்போ இந்த நேரம் தான் பார்க்க முடியும் அந்த சூரியன் என்ற அந்த அந்த ஒளி சக்தியை. அதுவும் சக்தி தான், அதுவும் சக்தியினுடைய ஒரு கூறுதான் அந்த ஒளி. ஐம்பூதத்திலும் அன்னை இருக்கிறாள், அதை பேசுகிறான். அப்ப எதை சொன்னாலும் அதான் அதை புரிய வைக்கிறான். காலை இளவெளியில் காலை காலை இளவெயிலின் காட்சி அவள் கண்ணொளி காட்டுகின்ற மாட்சி. மாட்சினா மகிமை, பெருமை, மகத்துவம். இது எப்படி சார் பார்க்கிறது? சாதாரணமாக தானே இருக்கு. இதுல என்ன இருக்கு இதுல அப்படின்னா, பின்னாடில இருந்து போகணும். கண்ணொளி என்று சொல்கிறார்கள். கண்ணொளின்னு என்ன அர்த்தம்? இந்த கண்ணால பார்க்கக்கூடியது. இப்போ இந்த கண் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கண் எப்பவும் பார்க்க முடியுமா? கண்ணுக்கு பார்வை இருக்கு, எல்லாம் இருக்கு. கண் இஸ் எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட். 6x6 விஷன். ஒண்ணுமே தெரியல சார், இருட்டா இருக்கு, லைட் இல்லைங்கிறான். அப்போ ஒளி இருந்தால்தான் கண்ணுக்கு பார்வை வரும். அப்படி ஒளியே இருந்தும் இந்த கண்ணுக்கு வந்து பிசிக்கல் ஐஸ் இருக்க, அது சரியில்லைன்னா பார்க்க முடியாது. அப்ப பார்வை காட்சி என்பது எதிலே வருகிறது என்று சொன்னால், அது கண்ணும் இருக்க வேண்டும், ஒளியும் இருக்க வேண்டும். கண் என்பது அசையாத விலை, ஒளி என்பது அசைகிறது. அசைவு அசை, ஒன்னு பிரம்மம், ஒன்னு சக்தி, ஒன்னு சிவன், ஒன்னு சக்தி. கண்ணொளி என்பதிலே கண் சிவம், ஒளி சக்தி, இல்லையா? அதுதான் தத்துவார்த்தமா பார்க்க. கண்ணொளி அதாவது அந்த கண்ணொளி காட்டுகின்ற மாட்சி.
அந்த கண் ஒளியினுடைய பெருமை என்ன என்று சொன்னால், அது இந்த இருமையை ஒருமையாக்குகிறது. இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமான கண்ணதாசன் பாட்டு எழுதினார். அவன் பெரிய ஆளு. எல்லா கவிஞர்களுமே பெரிய ஆள் சார். ஏன்னா தெரிய எந்த கவிஞனை போய் கேளுங்க. நம்ம இப்போ இருக்கக்கூடாது, எப்படியோ வந்து தெரியாது சார். பிரெக்னென்ட் வேர்ட்ஸ் கவிதைன்னா அப்படிதான் இருக்கும். இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? இப்படி இப்படி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அது ஒன்னா தான் பார்க்க முடியும். The world is always focusing towards something union. அந்த இருமையிலிருந்து ஒருமை நகர்கிறதே, அதுதான் முக்கியமான விஷயம். அது சாதாரண செய்கையில பேசுறோம். இந்த பேச்சுக்கு இதெல்லாம் உதவுகிறது. there is some physical feature about it. நாக்கு இருக்கு, தொண்டை இருக்கு, குரல் இருக்கு. இதுல வந்து ஒலி, இதுல வந்து ரூபமா இருக்கிறது ஒண்ணு, அரூபமா இருக்கிறது ஒண்ணு. அரூபமாக இருக்கக்கூடிய ஒலி ரூபமாக இருக்கக்கூடிய இந்த தொண்டை, குழாய், நாக்கு என்ற வழியிலே ஒரு ப்ராடக்ட், ஒரு பேச்சு, ஒரு ஸ்பீச் என்ற ஒரு ப்ராடக்டை கொடுக்கிறது. அப்போ the what we call is the reactants என்று சொல்லுவோம் நம்ம கெமிஸ்ட்ரியில சொன்னா. அதுல இடக்கூடிய விஷயங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் the product will be the same. ஒரு ஒன் ப்ராடக்டா வருது இல்லையா? அப்போ ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஒருமையிலே சேர்ந்து அது முடிய வேண்டும். அப்போ ஒரு சாதாரண விஷயம், காலை இளவெயிலின் காட்சி, அது என்னடான்னா அவள் கண்ணொளி காட்டுகின்ற மாட்சி. காத்தால நீ எழுந்து பார்க்கிற. ஏன் அப்படி அல்ல? இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது, which I want you to understand. எனக்கு இந்த இந்த தொடர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு விளக்கம் கொடுக்குறேன்னு எனக்கு வந்து முதல்ல கொஞ்சம் சங்கடமா இருக்கும். இவ்வளவு விளக்கணுமா இல்லைன்னு. இப்போ அதை பத்தி கவலையே இல்லை, சொல்லிடலாம். எல்லாத்தையும் விளக்கிதான் ஆகணும், வேற விஷயமே கிடையாது. இது வேற எங்கேயும் சொல்ல போறோம். அஹ், கண்ணொளி காட்டுகின்ற மாட்சின்னு சொன்னானே, அப்போ இளவெயிலின் ஆட்சி, காலை இளவெயிலின் காட்சி, அது ஒரு காட்சி இருக்கிறது. அந்த காட்சியினுடைய அந்த காட்சி காட்சியாக உனக்கு தெரிவதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது. அது என்னன்னா அவளுடைய கண்ணொளி காட்டுகின்ற மாட்சி. சரி, இப்ப நான் சொன்னது வரைக்கும் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, கண்ணொளி காட்டுகின்ற மாட்சி. நமது கண்கள் ஒளி வருகிறது, அது காட்சியாக விரிகிறது, அது இந்த கண்ணொளியினுடைய மாட்சி, பெருமை, அதுதான் கண்ணொளி. ஆனா அவன் என்ன சொல்றான்? அவள் கண்ணொளி காட்டுகின்ற. அப்போ இந்த கண்ணும் இருக்கிறது, இந்த ஒளியும் இருக்கிறது, ஆனால் இவற்றை இயங்க வைப்பது சக்தி என்கிறான். எனவே அவள் கண்ணொளி காட்டுகின்ற மாட்சி. சரி, ஏன் காலை இளவெயிலின் காட்சி என்று சொன்னான்னா, நீ வந்து நடுப்பகல்ல பார்க்க முடியாது. பார்க்க முடியும், இப்படி இப்படி கண்ணை முடிக்கணும், அது இல்ல பார்வை. பார்த்து ரசிக்கிறது. நான் போயிருக்கேன், கன்னியாகுமரி போயிருக்கேன். பல பேர் காத்தால வந்து அலாரம் வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல உட்காந்து லாட்ஜில் எழுந்து தட 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 ஓடுவோம் காத்தால அந்த இது த ரைசிங் சன் பார்க்கறதுக்கு. சில பேர் 2 3 நாள் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா முதல் நாள் போய் சேர்ந்து எங்களுக்கே ஆச்சு, தூங்கிட்டோம் எல்லாம், போய் பார்க்கல. போனா ஆல்ரெடி நேரம் வந்தாச்சு. சாரி, மெட்ராஸ்ல பார்க்குற மாதிரி சன் வந்துடுது, அங்க சன்ரைஸ் பார்க்கணும். அது மாதிரி செட்டிங் சன், அது மாதிரி ரைசிங் சன்னும். டார்ஜிலிங், when I visited டார்ஜிலிங், டார்ஜிலிங்ல போயிட்டு அந்த அந்த ஹிமாலயன் ரேஞ்சில் உள்ள போய் பார்க்கறதுக்கு அந்த லேண்ட் ரோவர்ஸ்லாம் இருக்கும். காலங்காத்தால 3 மணிக்கு அந்த ஷெர்பாலாம் வந்துடுவான், வந்து எங்களை அழிச்சு. வேர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். அங்க தென்சிங் அவனுடைய அந்த மலையேற்ற பயிற்சி முகாம்கள் எல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் போயிட்டு அழிச்சுன்னு போவோம். அங்க போயிட்டு வந்து பிரேக் பார்த்துன்னே இருக்கணும். ஃபியூ மூமெண்ட்ஸ் அப்படியே ஷேப் அடிச்சு கிளம்பி அப்படி வெளியில. அருமையான விஷயம் அது. அந்த இள வெயில் அப்படிங்கிறான், அது ரசனை சார்ந்தது. எந்த காட்சியும் கண்ணொளி தேவை. அது சாதாரண காட்சியா இருந்தாலும் சரி, சாதாரண. ஆனா ஒரு 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 கவிஞனாக பாரதி என்ன எழுதுகிறான்? காலை இளவெயிலின். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், த மாடரேஷன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வேர்ட், மாடரேஷன். சக்தி என்ன செய்கிறாள்? இத்தனையும் கொடுத்த சக்தி இந்த மாடரேஷன் என்பது இந்த இளவெயிலை கொடுக்கிறாள். அவளுடைய சக்தி என்பது இந்த இளவெயில் போல இருக்கிறது. பூரா பூரா அவளுடைய சக்தி காமிச்சா நம்ம எங்க தாங்க முடியும்? பிரவகித்து வரக்கூடிய கங்கையை ஒத்துக்கொண்டால் கீழே வரத்துக்கு பகீரத பிரயத்தனத்துல பகீரதன் சொல்றான், அம்மா நீ வரணும், நாட்டிலே
இங்க தண்ணியே இல்லை, எல்லாரும் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் கங்கையே நீ வர வேண்டும். கங்கை கர்வத்திலே துடிக்கிறாள், நான் வருதா, நான் வந்து உங்க துணுண்டு கையகல இந்த பூமியில விழுந்தா நீங்களாம் அழிஞ்சு போயிடுவீங்கடா, வெள்ளமா வந்துரும் என்று சொல்கிறாள் கங்கை. இறைவனிடம் வேண்டுகிறார்கள். விரிசடையா இருக்கக்கூடிய எம்பிரான் என்னுடைய சடையிலே தாங்குகிறேன் சொன்னான் என்பது வரலாறு. அந்த புராணம் எப்படி வேணா இருக்கட்டும், அந்த புராணத்துல என்னன்னா, somebody should be there to absorb the ferocious, the copious. அப்படி வெள்ளம் பாரி பாயிண்ட் வர்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கணும். சக்தி பார்க்கிறாள். எப்படி குழந்தைக்கு வந்து அம்மா வந்து எப்படி சாதம் வந்து அது சூடா கையை வச்சு பார்ப்பா, குளிப்பாட்டுவாளா, இப்படி முழங்கையை வச்சு அப்படி அந்த அந்த பக்கெட்ல முழங்கையால சூடு பார்த்து அம்மாக்கு குளிப்பாட்டுவாங்க. சீன், தட் இஸ் அ பியூட்டி. அந்த அன்னை, அதனால்தான் பாரு சொன்னா அன்னையன பணிதல் ஆக்கம். அவள் என்ன செய்கிறாள்? தெர் இஸ் a மாடரேஷன். இளவயலின் காட்சி உன்னை காட்டுகிறாளே, அதுதான் அவளுடைய செய்கை. உன்னாலே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இந்த மனித உடல், மனித உயிர்கள் இருக்கின்ற மனித உயிர் ஒன்று இருக்கு. மனிதன் ஒன் ஆஃப் தி பயாலாஜிக்கல் சிஸ்டம்ஸ். எத்தனை உயிர் வகைகள் இருக்கின்றன. ஒரு 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 பறவை இருக்கு, சிறகடிச்சுன்னு போனா அந்த சிறகு பாறையை தூக்குமா பட்டுப்பூச்சிகள். எனக்கு அந்த அந்த காலத்தை நான் ஒரு கவிதை, கூரை வானை தாங்குமா கொம்புகள், பாறையை தூக்குமா பட்டுப்பூச்சிகள் என்று நான் ஒரு காலத்தை எழுதினேன். அப்படி எதுக்கு எது சுமையாக இருக்குமோ, எது எதுக்கு சுவையா இருக்குமோ அதையெல்லாம் அன்னை சக்தி செய்கிறாள் என்று அந்த பரம்பொருளுடைய அற்புதமான ஆற்றலையும், அந்த ஆற்றல் எப்படி ஆற்றுப்படை வழியாக ஆற்றுப்படுத்தப்பட்டு உனக்கு ஏற்றாற்போல், ஆற்றுப்படை போல இங்க ஏற்றுப்படைன்னு ஒண்ணு சொல்லணும், ஆற்றுப்படை போல இங்க ஏற்றுப்படையாக அதை அனுப்புகிறாளே, அதை எண்ணி பார்க்க. அதுதான் வந்து காலை இளவெயிலின் காட்சி. காலை இளவெயிலின் காட்சி, அவள் கண்ணொளி காட்டுகின்ற மாட்சி, நீல விசும்பினிடை இரவில். நீல விசும்பு, விசும்புன்னா வானம், நீல கலர் வானம். நீல விசும்பினிடை இரவில் சுடர் நேமி அனைத்தும் அவள் ஆட்சி. சுடர் நேமி, சுடர்னா ஒளி பொருந்திய, நேமினா சக்கரம், நேமி என்பது சக்கரம். அங்க இரவுல வந்து வானத்துல வந்து சுடர் விடும் சக்கரங்களாக இருக்கிறது. சுடர் விடும் சக்கரம் அப்படியே நகர்ற மாதிரி தெரியும்னா நட்சத்திரங்கள். அப்ப சுடர் நேமிங்கிறதுக்கு என்ன பொருள்? நட்சத்திரம் என்று பொருள். அனைத்தும் அவள் ஆட்சி. அப்படி என்ன பொருள் அனைத்தும் அவள் ஆட்சின்னா, அவளுடைய இஷ்டத்துக்கு தான் அந்த நட்சத்திரம் ஆடும் அங்கே இங்கேயும். அண்ட் டுடே சயின்ஸ் சேஸ், இந்த நட்சத்திரங்கள் இறந்த நட்சத்திரங்கள், உயிரற்ற நட்சத்திரங்கள் தான் நமது பார்வைக்கு, விழுந்து விட்ட நட்சத்திரங்களா நம்ம பார்வைக்கு வருகிறது இந்த அறிவியல் பேசுகிறது. ஆனால் இந்த பார்வை தானே நிஜம். அதுதான் பாரதியினுடைய பார்வை. இந்த பார்வை நிஜம். இன்று நான் பார்க்கக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் நிஜம். அது எங்கேயோ பறந்து எங்கேயோ வளர்ந்து வானத்திலே அங்கிருந்து கீழே வந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் பார்க்கிறோம். அந்த ஒளியினுடைய வேகம், அது கண்ணொளி. இந்த கண்கள் இருக்கின்றன, இந்த ஒளி இருக்கிறது, அந்த ஒளியினுடைய சக்தியினாலே இந்த பார்வை விரிகிறது. ஆகவே இந்த விஷயத்தை அவன் சொல்கிறான். நீல விசும்பினிடை இரவில் சுடர் நேமி அனைத்தும் அவள் ஆட்சி. அப்போ சக்தியுடைய விளக்கத்தை எங்கேருந்து எங்க வரான்? முதல்ல வந்து ஒரு கான்செப்டுவல் லெவல்ல, அதுக்கு முன்னாடி இதுல வந்து மூலப்பரம்பொருளின் நாட்டம், முதல்ல வந்து ஆதி பரம்பொருளின் ஊக்கம், இரண்டாவது பாட்டுல மூல பழம்பொருளின் நாட்டம். ரெண்டும் ஒண்ணுதான். மூல பழம்பொருள், அது ஆதி பரம்பொருள், ரெண்டுத்தையும் அதைத்தான் வைத்து பேசுகிறான். இப்ப இந்த மூன்றாவது பாடல் என்ன பண்றான்? கண்ணுக்கு தெரியாத கான்செப்டை பேசிட்டு கண்ணுக்கு தெரியக்கூடிய இயற்கையை கொண்டு வருகிறான். திஸ் இஸ் எ டெக்னிக். இதுதான் வந்து இது இது வந்து எல்லா எல்லா விதமான தத்துவத்துல, தத்துவம் பேசக்கூடிய சங்கரர் இதைத்தான் செய்கிறார். இன் ஆல் ஹிஸ் டிஸ்கோர்சஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஹி பிரிங்ஸ் இன் தி கான்செப்ட் ஆஃப் த நேச்சர். நீங்க நமது வேத லிட்ரேச்சர், வேதிக் லிட்ரேச்சரை பார்த்தா எல்லாமே இதுதான் இருக்கும். இட் இஸ் ஆல் டாக்கிங் ஒன்லி அபவுட் இட். Whether you talk about the Rig Veda or about the Yajur Veda, all these Vedas talk about nature. ஒன் ஆஃப் த வேதிக், நான் ஏற்கனவே உங்களுக்கு மென்ஷன் பண்றேன், ஒரு வேதத்துல சொல்கிறது. என்ன சொல்கிறது வேதத்தினுடைய பொருள், அந்த மந்திர பொருள் என்ன என்று சொன்னால், அந்த வேள்விக்காக ஒருவன் ஒரு சமித்து எடுக்கிறான். சமித்து என்பது இந்த அரச மரத்தினுடைய ஒரு சிறு கிளை துண்டு. அந்த சமித்து எடுக்கிறான். அதை உடைக்கும் போது அவன் சொல்றான் அந்த மரத்துக்கிட்ட, மரமே, உன்னுடைய உடலிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு சிறு கிளையா இருக்கக்கூடிய இதை நான் ஒடித்து எடுக்கிறேனே என்று வருத்தப்படாது, என்னை மன்னித்துக்கொள். நான் ஏன் எடுக்கிறேன் என்று சொன்னால்,
இந்த உலக க்ஷேமத்துக்காக எடுக்கிறேன். அதை எடுத்து நான் வேள்வி செய்ய போகிறேன். அந்த வேள்வியிலிருந்து புகை வரும். அந்த புகைகள் மேலே போக போக அது கருமேகமாகி அந்த மேகங்கள் உயிர் பெற்று கனத்து மடி கனத்து அது மேகமாக கருமேகமாக மாறி மடி கனத்து மழையாக பெய்யும். அது உனக்கு நீராக வரும். அந்த நீரிலே உன்னுடைய செடி வளரும். அந்த நீர் உனக்கு வரும். ஆகையினாலே என்னை தவறா நினைத்துக் கொள்ளாதே என்று சொல்லி அந்த மரத்திடம் ஒரு ஒரு பர்மிஷன் கேட்டுன்னு எடுக்கிறான் என்பது வேதம் பேசுகிறதுனா, வாட் கைண்ட் ஆஃப் அ லைஃப் அசோசியேஷன் வாஸ் தேர் இன்டர்பிரட்டட் இன் அதுதான். வேதாஸ். இயற்கையோடு இணைந்த வாழ்வு என்று சொல்கிறானே, அதுதான் இயற்கையோடு இணைந்த வாழ்வு. ஒரு 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 வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்றேன் என்று வள்ளலார் பாடினார். என்ன அர்த்தம் அது? த எம்பத்தி வித் ஆல் த லிவிங் பீயிங்ஸ். ஒரு நாய்க்குட்டி கூட அன்பு காட்டுறது நமக்கு புரியுது. ஒரு வீட்டில் பால் கொடுக்குற பசு கிட்ட அன்பு காட்டுறது புரியுது. ஆனா எந்த விதமான எதிர்பார்ப்புமே இன்றி, இன்ட்ராக்ஷனே இன்றி, தெருவில் யாருடைய கவிதை தெரியல, வைத்தீஸ்வரன் கவி யாரு கவிதை தெரியல. காலையிலே நடப்பதற்கு வாக்கிங் போறது, காலையில் நடப்பது தயங்குகிறேன், காரணம் உதிர்ந்து இருக்கக்கூடிய பூக்கள்னு ஒருத்தன் எழுதினான். சாலையிலே பூக்கள் உதிர்ந்து இருக்கிறதே, அதை அதை காலாலே மிதித்து கொண்டு செல்ல மனம் ஒப்ப மாட்டேன் என்கிறது. இந்த ஹையஸ்ட் ஐடியா ஆஃப் எம்பதி வித் நேச்சர், அதை பாரதி சுட்டி காட்டுகிறான். அதன் மூலமாக சக்தியை வெளிப்படுத்துகிறான். அப்ப இந்த காலை இளவேளின்னு இதுல முக்கியமான ரெண்டு செய்தி என்ன? ஒண்ணுன்னு, கண்ணொளி. கண்ணொளி என்பது பரம்பொருள் சக்தி, அந்த இணைப்பு கண்ணொளி. அந்த கண்ணொளி என்ற ஒரே சொல்லுல அசையாத பிரம்மமும் அசையக்கூடிய சக்தியும் இயங்கக்கூடிய சக்தியும் இருக்கிறது. ரெண்டாவது கான்செப்ட் இறை என்பது ஆல்வேஸ் இன் மாடரேஷன். அது எக்ஸ்ட்ரீம் போல, அது எக்ஸ்ட்ரீம் போக முடியாது. ஏன்னா the extremities do not define, the exceptions do not define the commonalities. அப்போ இந்த மாடரேஷன் அதுக்கு விளக்கக்குறியாக, அறிமுகமாக, அடையாளமாக, குறியீடாக காலை இளவெயிலின் காட்சி. அதுவும் இன்னொரு there's another thing. If I remember, um, uh, many people talk about it. ஒரு காலை அப்படிங்கிறோம், காலை விடியல், இதெல்லாம் இட் இஸ் நாட் சிம்பிளி ரெஃபரிங் டு எ கிளாக் டைம். இட் ரெஃபர்ஸ் டு விடியல் அப்படிங்கிறோம். விடியல்னா காலை பொழுதுன்னு அர்த்தம் மட்டும் இல்ல, ஒரு எழுச்சி, ஒரு மலர்ச்சி, ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு புதிய யுகம், ஒரு விடியல் பிறக்கும் அப்படிங்கிறான். அப்படின்னா புது யுகம் பிறக்கிறதுங்கிறான் இல்லையா? அப்போ அதை இந்த காலை இளவெயில் காட்டுகிறது. இதெல்லாம் இதுல வருது. சரி, இனி அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நாரணன் என்று பழவேதம். நாரணன் என்று பழவேதம் சொல்லும் நாயகன் சக்தி திருப்பாதம். இதை எப்படி படிக்கணும்? நாரணன் என்று பழவேதம் சொல்லும் நாயகன் சக்தி. நாயகன் சக்தி எப்படின்னா, அந்த இடத்துல ஐந்தாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்று இலக்கணம் பேசும். தமிழ்ல ஐந்தாம் வேற்றுமை உருவுனா இல் இன் ரெண்டும் அதுல வரும். அப்ப என்ன பண்ணணும் இங்க? நாயகன் நாயகன் சக்தினா நாயகனின் சக்தின்னு வச்சுக்கணும். நாயகனின் சக்தி. அப்ப என்ன அர்த்தம் இங்க வரும்? நாரணன் என்ற நாயகனின் சக்தியினுடைய திருப்பாதம். நாரணன் என்று பழவேதம் சொல்லும் நாயகன் சக்தி திருப்பாதம் சேரத் தவம் புரிந்து பெறுவார் இங்கு செல்வம் அறிவு சிவபோதம். ஒரு கம்ப்ளீஷன் வருது. சரி, யார் யாரை பணிகிறார்கள் என்று பார்த்தால், நாரணன் என்று பல வேதங்கள் எல்லாம் குறிப்பிடக்கூடிய நாயகனாக இருக்கக்கூடிய ஒருவனின் சக்தி அவளுடைய திருப்பாதத்தை சேர்வதற்காக தவம் புரிந்து நிற்பவர்கள் பெறுவது என்ன என்று கேட்டால், செல்வம் அறிவு சிவபோதம். ஒரு மூணு விஷயம். இந்த இந்த இதான் சொன்னேன். இந்த இந்த இம்பார்ட்டன்ட் விஷயத்த எவ்வளவு சாதாரணமா பாடுறேன் பாருங்க. சாதாரணமா நாரணன் என்று பழ வேதம் சொல்லும் நாயகன் சக்தி திருப்பாதம் சேரத் தவம் புரிந்து பெறுவார் இங்கு செல்வம் அறிவு சிவபோதம். அந்த எதுகை முற்றுதுகை விடு. செல்வம் அறிவு சிவபோதம். செல்வம் மலைமகள், அறிவு கலைமகள், சிவபோதம் மலைமகள். சிவபோதம்னா என்ன? சிவஞானம், துர்கை.
அப்போ துர்காலட்சுமி சரஸ்வதிங்கிற மூணுத்தையும் செல்வம் அறிவு சிவபோதம் யார் பெறுவார்கள்? சக்தி திருப்பாதம். எந்த சக்தி? நாரணன் என்று பழவேதம் சொல்லக்கூடிய சக்தி. இப்போ என்ன சார் இது? இன்னொரு கான்செப்ட் பாரதி கொடுக்குறானே. சக்தி விளக்கத்துல சொல்ல வேண்டிய விஷயத்தை இங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சிவபோதம் என்று சொல்லக்கூடியவன் நாரணன் என்று ஒரு குறிப்பை கொடுக்கிறான். என்ன அது நாரணன்? இப்போ நாராயணன் என்று சொல்கிறோம். நாராயணன் என்பதுக்கு என்ன பொருள்? பீப்புள் லைக் சங்கரையர் வில் நோ ஆல்ரெடி ஆல் திஸ். சம்ஸ்கிருதத்துல பாண்டித்யம் உள்ளவர்களுக்கு அது புரியும் என்னென்ன. நர அயனம். அப்ப நர என்று சொன்னால் சான்ஸ்கிரிட்ல வந்து ரெண்டு பொருள். ஒன்று மென், அனதர் மீனிங் இஸ் வாட்டர். அப்ப நாராயணன்கிறவன் இந்த இந்த ஜலத்தை படுக்கையாக இருக்க இடமாக கொண்டிருக்கக்கூடியவன் என்று ஒரு பொருளிலே வருகிறது நாராயணன். அப்ப இந்த நாராயணன் சொல்லக்கூடிய இந்த இருக்கிறது. இந்த நாராயணன்கிற பொருள் தான் வேதத்தில் இருக்கிறது. இந்த சப்தம் நாராயணன் என்ற அந்த அந்த சொல் இருக்கிறதே, அது இருக்கிறது. அது வைஷ்ணவத்துல வந்து விஷ்ணு என்று சொல்லுகிறார்கள். அதுக்கும் வந்து உலகம் பரவியவன் அது மாதிரி இருக்கு. இப்போ ஒரிஜினல் வேதத்துல பார்க்கும்போது, வேதிக் லிட்ரேச்சர்ல பார்க்கும்போது, த டேர்ம் நாராயணா ரெஃபர்ஸ் டு சம்படி த கிரேட். அது மட்டும் இல்ல. இப்ப நீங்க வந்து இதுல ஆம், பாகவத புராணத்துல பார்த்தேன்னா நாராயணா இஸ் ஈக்குவல் டு பரபிரம்மம். அதுதான் பாரதி பேசுகிறார். மூல பரம்பொருள் என்று சொல்லக்கூடியவன்னு மூல பரம்பொருள் என்று சொன்ன முதல்ல, அடுத்து வந்து ஆதி பரம்பொருள் என்று சொன்னான். அதுக்கப்புறம் மூல பழம்பொருள் என்று சொன்னான். இப்ப இந்த நாலாவது கண்ணில் என்ன சொல்றான்? நாரணன் என்று பழவேதம் சொல்லும் நாயகன் சக்தி திருப்பாதம். யாரை பிரம்மம் என்று பரபிரம்மம் என்று சொல்லப்படுகிறதோ அதை இங்கே பேசுகிறார்கள். அதைத்தான் இவன் சொல்கிறான். அன்னை நாயகன் சக்தி திருப்பாதம் சேரத் தவம் புரிந்து பெறுவார் இங்கு செல்வம் அறிவு சிவபோதம். பாரதியுடைய வரிகள்ல பாரதி பல இடத்துல இதை பத்தி பேசியிருக்கிறான். அதுல ஒரு ஒரு இடத்துல பாரதி பேசுகிறான். இந்த காளி, துர்கை இதெல்லாம் பத்தி, சக்தி தர்மம் அதை பற்றி எழுதுகிறான் பாரதி. ரொம்ப முக்கியமான இடம். அதெல்லாம் படித்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது, இவ்வளவு கஷ்டமான விஷயத்தை இவ்வளவு எளிதாக வந்து கவிதையில எழுதின்னு போறான். சாதாரணமா வந்து உரைநடை ஈஸியா இருக்கும், கவிதை கஷ்டமா இருக்கும். இங்க வந்து ஒரு ரிவர்ஸ் அடிச்சுடுறான் பாரதி. கட்டுரை கஷ்டமா இருக்கும், கவிதை ஈஸியா இருக்கு. படிச்சு காட்டுறேன் பாருங்க. கடவுளை ஆணென்றும் பெண்ணென்றும் இரண்டு கலைகளாக வழங்குதல் புராதன தேசங்கள் யாவற்றிலுமே உண்டு. ஐ எம் கோட்டிங் பாரதி. சில இடங்களில் சக்தியே பிரதானம் என்று கொள்கை இருந்தது. தனக்கு தானே ஒரு எல்லை வகுத்துக் கொள்கிறான். கரெக்ட். காட்ன வரும்போது ஆண் சக்தி, பெண் என்பார்கள், ஆண் பெண்பார்கள். ஆனா சக்தி என்று பல இடங்களில் இருக்கிறது. உதாரணமாக கிறிஸ்துநாதரின் மாதாவுக்கு மாரி என்று பெயர். இதனை ஆங்கிலேயர் மேரி என்று பிழையாக உச்சரிக்கிறார்கள். இதெல்லாம் எழுதுறதுக்கு எவ்வளவு துணிச்சல் வேணும் பாரதிங்க. நாம இப்ப என்ன சொல்றோம்? என்னப்பா நம்ம ஊர்ல இருக்கிற மேரிய இங்க மேரிய வந்து மாரியம்மா மாத்திட்டாங்கிறோம். அப்படி இல்ல. பாரதி எழுதுகிறான். யாரு? இங்கிலீஷ்காரங்க. அவங்க தெய்வத்தை பிழையாக உச்சரிக்கிறார்கள். இந்த மாரி என்னும் பெயர் பாலஸ்தீன தேசத்தில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் எத்தனையோ நூற்றாண்டுகளாக வழங்கி வந்தது. அங்கு மாத்திரமன்று, அங்கிருந்து வடக்கே நெடுந்தூரம் கருங்கடல் வரையும் உள்ள நில முழுவதிலும் மிக பழமை காலங்களிலே மாரி என்பதோர் தெய்வ பெயர் வழங்கியது. தேசமுத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரியம்மா, மனமழுக்க வழியுண்டோ எங்கள் முத்து மாரியம்மா, துணிவழுக்க சாணையுண்டு, மணிவழுக்க சாணையுண்டு எங்கள் முத்து மாரியம்மா, மனம்பழுக்க வழி என்ன என்று கேட்டானே. இந்த மாரியம்மா மாரியம்மா பாட்டுல பாடுறானே, அது எங்க போயிருக்கான் பாரு பாரதி. பாரதியின் நண்பர்களே, பாரதியினுடைய எளிமையான சொற்களுக்கு பின்னாலே கருங்கடல் ஆழத்திற்கு அவன் உள்ளே சென்று அர்த்தத்தை கண்டுபிடித்து வைத்திருக்கிறான். சும்மா ஒன்றும் எழுதல, சாதாரணமா இல்ல. அவன் அப்படி மேலோட்டமாக சொல்வது நமக்காக சொல்றானே ஒழிய, அவன் ஆழநீர் ஓட்டமாக அடிநீரிலே சென்று ஆழ ஆழ பதிந்து கீழே ஆழ் கடலிலே இருக்கக்கூடிய முத்துக்களை அள்ளி கையில எடுத்திருக்கிறான். அவன் எழுதுகிறான், கருங்கடலுக்கும் தர்தானெல், தட் இஸ் டாட்டனஸ், டாட்டனஸ் சொல்லக்கூடிய தமிழ இங்கிலீஷ் டாட்டனஸ் சொல்றாங்க, ஜலசந்திக்கு முடியே
சங்கரியுஸ், அவன் எழுதுறது சங்கரியுஸ் என்ற கிரேக்க பாஷையில் சொல்லப்படும் சங்கரி நதிக்கரையில் முற்காலத்திலே பிசேனியஸ் என்றது ஒரு பெரிய நகரம் இருந்தது. அங்கு பெருங்கோயில் என்று கட்டி மாரியம்மா என்ற தெய்வத்தை வணங்கினார்கள் கிரேக்க நாட்டுல. என்ன சார் இதெல்லாம்? நீ சக்தி மாரிய பத்தி பேசுறா, இவ்வளவு பின்னணியா? பாரதி என்ன சொல்ல வருகிறான்? எங்கள் காளி நடம் உலக கூட்டம், அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இது. காலம் என்னும் பெருங்களத்தின் மீதே, கால பெருங்களத்தின் மீதே எங்கள் காளி நடம் உலக கூட்டம். இந்த உலகத்துல கருங்கடல் தாண்டி இருக்கக்கூடியதுல, கிரேக்க நாட்டுல, எத்தியோப்பியால, ஐரோப்பால, இந்த இடங்களிலே இருந்தது. அதற்கருகே மாரியாந்தினி என்ற ஒரு நகர் இருந்தது. இந்த மாரியை உலகத்தின் தாய் என்றும், எல்லா தேவர்களும் எல்லா தேவர்களுக்கும் ஆதாரமான மா சக்தி என்றும் அந்த நாட்டிலும் அதன் சுற்றுவட்டங்களில் இருந்தோர் கொண்டாடினார்கள். இயற்கை தெய்வமே மகாசக்தி என்று சொல்லப்படுகிறது. அதனையே பூர்வ காலத்தில் பல்வேறு தேசத்தார் பல்வேறு கூறி ஈசிஸ், ஈசி என்றும், மாரி என்றும், துர்க்கை என்றும் வணங்கி வந்தார்கள். காத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலுக்கும் ஆதியான மோன வெளி என்று போற்றினார். என்ன வார்த்தைகள்! எல்லாம் ஒன்றுதான். வாக்கையும் மனதையும் கடந்த பரம்பொருளை ஆணென்று சொன்னால் என்ன, பெண்ணென்று சொன்னால் என்ன கேட்கிறான் பாரதி. தாய் என்றால் என்ன, தந்தை என்றால் என்ன? எனினும் தெய்வத்தை கருதும் போது வாக்கையும் மனதையும் கடந்த பரம்பொருள் என்று மாத்திரம் நினைப்பது பிரயோஜனம் இல்லை. அது உண்மை அன்று. இங்கதான் பாரதி வரான். இப்ப என்ன சொல்றான்? இது ஆணன் சொன்னா என்ன, பெண்ணுன்னு சொன்னான், தந்தைன்னா தாய்ன்னு சொன்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே பரம்பொருள். சுத்த அறிவே சிவம், வாஸ்தவன்தான். ஆனால் இந்த உலகம் என்ன? இதுவும் சிவமே, அறிவுக்கு எட்டாதது, பெயர் சொல்ல முடியாதது. ஆதலால் அப்பொருளுக்கு வெறுமே தத், அது என்று பெயர் காட்டி வேத ரிஷிகள் போற்றினர். பின் அதையே அதிதி என்றும், விஷ்ணுவென்றும், ருத்ரன் என்றும், பிரம்மணஸ்பதி என்றும், இந்திரன், வாயு, சூரியன், அக்னி, மித்ரன், வருணன், பூமி, சிந்து என்றும் பல வகைகளை வணங்கினார்கள். எவ்வளவு டீப்பா போறான் பாருங்க பாரதி. இதை படித்து பாருங்கள். தெய்வம் உண்டென்பதை எப்படி அறிந்தோம்? உலகம் அதன் வடிவம், உலகம் தெய்வந்தான், உலகத்து செய்கையெல்லாம் தெய்வத்தின் செய்கைகளே. உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும், வெள்ளம் ஒன்றொன்றாம் அதனை தெய்வம் என்பார் வேதியரே என்று பரசைவ வெள்ளத்திலே சொன்னானே, அதனுடைய விளக்கம் இங்கே சொல்கிறான். உலகம் அதன் வடிவம். எதன் வடிவம்? தெய்வத்தின் வடிவம். உலகத்தின் நடைகளிலும் விதிகளிலும் தெய்வத்தை உணர வேண்டும். இந்த உலகம் நாராயணனுடைய லீலை. எப்படி போறான் பாருங்க. இந்த உலகம் சக்தியினுடைய லீலை இந்த இடத்துல நாராயணன். பிகாஸ் நாராயணன் என்ற பரம்பொருள் என வேதம் குறிக்கிறது. அவன் தனது சக்தியுடன் விளையாடும் விளையாட்டு. சக்தி மார்க்கத்தில் இந்த உலகத்து ஞானம் அதிகப்பட வேண்டும். பராசக்தி தெய்வம். ஆத்ம ஞானத்தை காட்டும் நூல்கள் அவளுடைய வேதம். லௌகிக சாத்திரமும் அவளுடைய வேதம்தான். பௌதிக சாஸ்திரம், தட் இஸ் சயின்ஸ், அதுவும் சக்தி தர்மத்துக்கு முதலாவது வேதம், அதுவும் வேதம். ஆகவே இது மாதிரி தொடர்ந்து பேசுகிறான். இதை பத்தி நிறைய நீங்க படிக்கணும். ரெஃபரன்ஸ் நான் சொன்னதுக்கு இல்ல, முக்கியமான காரணம் இந்த இடத்துல பாரதி என்ன நினைக்கிறான், இந்த நாரணன் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது, இந்த பழம்பொருளான அதை ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்றான். இதெல்லாம் பாரதிக்கு எங்கிருந்து வந்து என்றால், ஹிஸ் அசோசியேஷன் வித் அரவிந்த மகான், அரவிந்தருடைய சேர்க்கையினால. சரி, அதுல அடுத்த லைன் என்னப்பா? சேரத்தவம் புரிந்து பெறுவார் இங்கு செல்வம் அறிவு சிவபோதம். செல்வம் அறிவு சிவபோதம், இதை நான் விளக்க வேண்டும். செல்வம் என்றால் என்ன? பொதுவா செல்வம்னா பேங்க் பேலன்ஸ் நினைக்கிறாங்க. அது கிடையாது. பேங்க் பேலன்ஸ் இஸ் நாட் செல்வம். அது ஒன்லி ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் செல்வம். அப்போ நம்ம நாட்டில் சொன்னா 16 வகை செல்வம் என்று சொன்னார். 16 பேரு என்று சொன்னார்கள். 16 வகை பேர்களை சொன்னார்கள். ஆகவே செல்வம் என்பதிலே இதெல்லாம் இதெல்லாம் அடக்கம். செல்வத்துட் செல்வம் செவிச்செல்வம் என்றான் வள்ளுவன். ஒவ்வொரு லெவல்ல போகும்போது செல்வம் என்ன என்று ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அப்போ பொதுவான வார்த்தையில சொல்றான் பாரதி, செல்வம் அதுதான். ஓகே, செல்வம் ரொம்ப முக்கியம். இந்த செல்வம் என்ன என்பதை அறியக்கூடிய ஒரு அறிவு இருக்கிறது, அது அடுத்தது. செல்வம் அறிவு. இந்த செல்வம், இட் இஸ் வெரி மெட்டீரியல். ஆல் தட் இஸ் மெட்டீரியல் இஸ் கால்டு செல்வம்.
அப்படி வச்சுக்கலாம். ஆல் தட் இஸ் மெட்டீரியல் இன்க்ளூடிங் யுவர் பாடி. ஹெல்த் இஸ் ஆல்சோ எ வெல்த். கண், காது, மூக்கு எல்லாம். ஒருத்தன் என்ன பண்ணா, எங்க அப்பா எனக்கு என்ன சொத்து கொடுத்துருக்காருன்னு கேட்கறான் ஒருத்தனும். பல பேர் பெரிய பெரிய சொத்து எழுதி அப்பா ஒன்றும் கொடுக்கலன்னு நினைக்கிறானே, தப்பு இல்லையா? இந்த பாடி, த வெரி பாடி இஸ் கிவன் பை யுவர் பேரண்ட்ஸ். அதுக்கு ஈக்குவல் உண்டா? நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு ஒரு உடலை பெற்றோர்கள் கொடுத்திருக்கிறார்களே, நான் நினைத்து பார்க்கிறேன். ஐ எம் பாஸ் 70, ரன்னிங் 75. ஐ மஸ்ட் தேங்க் மை பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். எனக்கு என்ன வச்சுட்டு போயிருக்கா? இந்த அளவு இத்தனை நாட்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே நோய் நொடியின்றி வாழக்கூடிய ஒரு உடலை கொடுத்த பெற்றோர்கள் அதானே கொடுத்திருக்கான். அந்த பெற்றோருக்கு யார் கொடுத்தார்? அந்த பெற்றோருக்கு யார் கொடுத்தார்னு பார்த்தா சக்தி கொடுத்திருக்கிறாள். அப்போ இறைவா எனக்கு என்ன கொடுத்தா என்று கேட்டால் இது கொடுத்திருக்கிறேனே. தலையே நீ வணங்காய் தலை மாலை என்று சொல்லுவாரு. இவர் பாடுறார், நாவுக்கரசர் பாடுறார். திரு அங்க மாலைன்னு பேரு. இறைவனுடைய செவியே நீ கேளாய். செவிகள் எதற்கு இருக்கின்றன? இறைவனை பாடல், இறைவனை பற்றிய பாடலை கேட்க இருக்கின்றன. தலை அவனை வணங்குவதற்கு இருக்கிறது. இப்படி கொன்றான இந்த அறிவு, எது செல்வம் என்பதை அறியக்கூடிய அறிவு, மெட்டீரியல். இந்த உலகத்துல இதை தாண்டி இம்மெட்டீரியலா போகும்போது எமனன்ட் என்று சொல்லக்கூடியதை தாண்டி செல்லக்கூடிய விஷயம் இருக்கிறது. அது சிவஞான போதம், சிவபோதம். அப்ப செல்வம், அறிவு, சிவபோதம் என்றால் என்ன பொருள்? செல்வம் அலைமகள் என்று சொல்லக்கூடியது, அறிவு கலைமகள் கொடுக்கக்கூடியது, சிவபோதம் என்பது சக்தியும் சிவனும் சேர்ந்து இருக்கக்கூடிய. அது என்ன டிஃபரன்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல விளக்குவார், பாரதியே விளக்கி இருக்கிறார் அத ஒரு இடத்துல. ஆத்மா ஜீவன் என்று சொல்லும்போது, ஆத்மா என்பது இந்த பரமாத்மாவிலிருந்து வந்தக்கூடிய ஆத்மா, இந்த ஜீவாத்மா. அதுக்கு எந்த விதமான வினைகளும் கிடையாது. ஆனால் ஜீவனுக்கு வினை இருக்கிறது. அதை பற்றி விரிவான தத்துவ விளக்கங்கள் இருக்கிறது. இட் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் ஆல் தட். அது கைவல்ய நவநீதம், வடிவேலு செட்டியாருடைய வார்த்தைகளை விளக்கக்கூடிய இடம், அதெல்லாம் வேற. அது அது தனி தனி ரூட். அது சைவ சித்தாந்தங்கள் எல்லாம். ஆகவே இங்க நம்ம இதை பார்க்க வேண்டியது, ஆதி இங்க நாரணன் என்று பழவேதம் சொல்லும் நாயகன் சக்தி. இன்னொருத்தர் கேட்டுறேங்க சார், பழவேதம் என்று ஏன் பாரதி பேசுகிறான்? பழவேதம் என்று சொல்கிறான் என்று சொன்னால் பழமைக்கு பழமை பின்னும், அதாவது பழமைக்கும் பழமையா இருக்கக்கூடிய இறைவன் இருக்கிறானே, அதுதான் ஆதீனம். அப்போ இன்னொருத்தர் ஒரு பெரிய ஒரு பொருள் சொன்னார். பழவேதம் என்று சொல்லக்கூடியது ஏன்னா இதற்கு நம்ம புராணங்கள், எல்லாத்துக்கும் புராணங்கள், இதிகாசங்கள் இவளை தொட்டுதான் நமது நாட்டிலே எத்தனை விதமான தத்துவங்கள் வருகின்றன. இப்ப நான் ஏற்கனவே ஒரு குழு ஒரு ஒரு 10 மேபி 30 வீக்ஸ் முன்னாடி நான் பேசும்போது பரசிவ வெள்ளமோ இதை பேசும்போது சொல்லியிருக்கிறேன். எத்தனை விதமான யுகங்கள் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன். எத்தனை பிரம்மாக்கள் இருக்கிறார்கள் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ பழவேதம் என்று என்ன சொன்னால், இந்த இந்த 4 யுகங்களையும் தாண்டி ஒரு பிரளயம் மறுபடியும் இந்த புது யுகங்கள் ஆரம்பிக்கிறது. அப்போது இருந்த வேதம், அதற்கு முன்னாலே இருந்த வேதம். ஆகவே இந்த வேதம் என்பது இந்த கலி, இந்த இந்த 4 யுகத்திலே இருக்கக்கூடிய வேதம் அல்ல, அது அதுக்கும் முந்தியதாக இருக்கிறது என்பதுதான் பழவேதம் என்று சொல்கிறான். அப்ப அந்த வார்த்தை எப்படி போடுறான் பாருங்க. ஆகவே சொல் விரயம் இல்லை பாரதியிலே என்று நாம் முதல்ல நம்ப வேண்டும். பாரதி எந்த சொல்லையும் விரயமாக்காமல் போட்டிருக்கிறான் என்று நாம் நம்ப வேண்டும். அப்படி நம்பினாதான் அதுக்கு பொருளை தேடி போக வேண்டும். வேதம் சொல்லாத பழவேதம் போட்டுருங்க சார், எனக்கு ரொம்ப நாளா தெரியும் அந்த வேதம் பழசு, அப்படியே அர்த்தம் சொல்றது இல்ல. பழவேதம் என்பதற்கு பொருள் அது பழமைக்கும் பழமையாய், புதுமைக்கும் புதுமையாய். அது மாதிரி பாரதியினுடைய இன்னொரு பொது யாத்திரை, வேதம் புதுமை செய் என்று சொல்வான். அதை பற்றி நான் விளக்க இருக்கிறேன். வேதம் புதுமை செய்ய என்ன அர்த்தம்? புதுசா வேதம் எழுதுன அர்த்தமா? அதுக்கு சஸ்பென்ஸ்ல வைக்கிறேன், அதை பத்தி நீங்க விளக்குறேன். புதிய அத்தியாட்சியுடைய விளக்கம் நான் நிறைய பேசி கொண்டிருக்கிறேன். டியூப்ல என்னோட இதை பார்க்கலாம். அதனால அதுல வரும்போது நான் பேசுகிறேன். அப்போ சேர தவம் புரிந்து பெறுவார் இங்கு செல்வம் அறிவு சிவபோதம். ஆகவே சக்தியினுடைய திருப்பாதத்தை அடைந்து பாதத்தை வணங்கி நிற்கக்கூடிய ஒரு தன்மையிலிருந்து தவம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறான். இதுல அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ முதல்ல என்ன சொல்றான்? அதை அன்னை என பணிதல் ஆக்கம். சக்தி என்பவளை அன்னை என எண்ணி நீ வழிபட வேண்டும் என்பது உனக்கு நன்மை தரும். இரண்டாவது, அந்த சக்தி என்ற அன்னை யார் தெரியுமா? அவள் நாரணன் என்ற வேத பரம்பொருளினுடைய இணை.
அவனை நாயகனாக கொண்ட இணை. அப்போ அந்த நாரணன் நாயகனின் துணையாக இருக்கக்கூடிய சக்தியினுடைய திருப்பாதத்தை நீ வணங்க வேண்டும். மூணாவது, அப்படி திருப்பாதத்தை வணங்கினால் போராது, தவம் செய்ய சேர தவம் புரிந்தார். அதை தவம் செய்ய வேண்டும். தவம் என்பது ஆங்கில உருதுல ரியாஸ் என்பார்கள். ரியாஸ், பிராக்டிஸ். பிராக்டிஸ் பிகெட்ஸ் பெர்ஃபெக்ஷன் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. பிராக்டிஸ் பிகெட்ஸ் பெர்ஃபெக்ஷன். அப்ப தவம் என்றால் அதுதான் தவம். ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்களா? தவம். டெய்லி பிராக்டிஸ் பண்றீங்களா? பாடுறதுக்கு பிராக்டிஸ் தவம் தான். ஒவ்வொரு பாடகனுக்கும் அவன் வந்து இந்த பாடுறதுக்கு உட்காந்து சாதகம் என்று சொல்வார்கள். நம்ம இதுல சாதகம் பண்ணினே கேட்பாங்க. அந்த சாதகம் என்பதுதான் தவம். அப்படி சேர தவம் பெற, தவம் யார் புரிந்தார்களோ அவர்கள் பெறுவது என்ன? செல்வம், அறிவு, சிவ. அப்போ இந்த இது சரி, சிவபோதம். ஏன்னா அடுத்து பாருங்க, ஆதி சிவனுடைய சக்தி எங்கள் அன்னை அரு பெறுதல் முக்தி. சக்தி, முக்தி, எவ்வளவு எளிமையா இருக்கு. இன்ஃபேக்ட் நான் தமிழ்லயே ரசிச்சு பார்க்கிறேன். தமிழ்லயே என்ன அழகுன்னா, நல்ல அருமையான வார்த்தைகள் எல்லாம் எதுக்கையா வைத்திருக்கிறான். சக்தி, பக்தி, முக்தி. பாரதியில யுக்தின்னு ஒண்ணு சேர்க்கிறான் அதுல போய். ஆதி சிவனுடைய சக்தி எங்கள் அன்னை அருள் பெறுதல் முக்தி, மீதி உயிர் இருக்கும் போதே அதை வெல்லல் சுகத்தினுக்கு யுக்தி. ரெண்டாவது லைன் ரொம்ப அருமை. மீதி உயிர் இருக்கும் போதே அதை வெல்லல். என்ன மீதி உயிர் இருக்கும் போதே? அதான் அழகு. மீதி நேரம் இருக்கும் போதே சொல்லிடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 23 ஆகுது, இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்கு. மீதி உயிர் இருக்கும் போதே அப்படின்னா என்ன பொருள் சொல்றா? என்றைக்கு மனிதன் பிறந்து விட்டானோ அன்றைக்கே அவனுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் எழுதி வச்சிடறான் மேல. அப்போ முதல் நாள் மூச்சு விடுறதுல இருந்தே மிச்சது மீதி மூச்சு தானே, மீதி உயிர் தானே. இந்த ஒரு வார்த்தையில பழ வேதம், மீதி உயிர். பாரதி இஸ் நெவர். எண்ணி எண்ணி ஏதாவது எழுதின ஒருத்தர், எண்ணி எண்ணி சொன்னானோ எண்ணாமல் சொன்னானோ, எப்படி சொன்னான்? மீதி மீதி உயிர் இருக்கும் போதே அதை வெல்லல் சுகத்தினுக்கு யுக்தி. சுகம் என்றால் முக்தி. மேல சொல்றான் அதை, அதுக்கு முதல்ல இதுக்கு அப்புறம் வரலாம். அந்த சுகம் என்பது இருக்கிறது. சுகம்ங்கிறது என்ன அப்படின்னா, துன்பமில்லாத நிலையே சக்தி நம்பரும். தூக்கமிலா கண் விழிப்பே சக்தி. அப்படியே மனசுல வந்து இந்த இந்த கியூபை வந்து போடுவாங்கல்ல, எல்லாம் ஒரே கலர் வரணும், அப்படி கியூபை திருப்பினே இருப்போம். அது மாதிரி நம்ம பாரதியினுடைய வார்த்தைகள் அங்கங்க அங்க இல்லாம இருக்கு. அப்படியே படிச்சு நம்ம அப்படி திருப்பினே வரணும். அப்படியே திருப்பினே வந்தா ஒரு பக்கம் மஞ்சள் கலர், ஒரு பக்கம் பச்சை, ஒரு பக்கம் கிரீன் வர மாதிரி, ஒரு பக்கம் சக்தி அப்படியே வந்து நிற்கும். திருப்பிண்டே வந்தா அப்படியே படபடபட சக்தி எழுதினெல்லாம் கையில வந்துடும், நேரம் வந்து நிற்கும். ஆதி பரம்பொருளின் ஊக்கம் வந்து சேர்ந்துரும். அது எழுதுறா, மீதி உயிர் இருக்கும் போதே அதை வெல்லல் சுகத்தின், அதை வெல்லல் சுகத்தினுக்கு யுக்தி. யுக்தினோ உபாயம். இந்த உபாயம் என்ன அப்படின்னா, இந்த உபாயம் என்ற வார்த்தை இருக்கிறதே, அதுவே தத்துவ விசாரத்திலே ஒரு முக்கியமான வார்த்தையாக பெரியோர்களால், அனுபூதி பெற்றவர்களாலே சொல்லப்படுகிறது. உபாயம். இதற்கு என்ன உபாயம் என்பதுதான் அந்த காலத்துல வந்து ஒரு சிஷ்யன் குருவிடம் போவான். இதுதான் உபாயம் என்று குரு சீடனிடம் சொல்வான். அந்த உபாயம் என்பது யுக்தி என்றால் இதுதான் வழி. இது இந்த இந்த நல்ல வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மனித வாழ்வினுடைய ஒரு எதிர்பார்ப்பு, மினிமம். இந்த வாழ்க்கையினுடைய பயன் அதுதான் என்பதாக சொல்லுகிறான். அது என்ன? ஆதி சிவனுடைய சக்தி எங்கள் அன்னை அருள் பெறுதல் முக்தி. மேல என்ன சொன்னா? இங்க முதல்ல ஆதி சிவனுடைய சக்திங்கிறது மேலேயே சொல்லிட்டான். ஆதி பரம்பொருளின் ஊக்கம், அதை அன்னை என பணிதல் ஆக்கம். ஓவர். அப்போ ஆதி சிவனுடைய சக்தி இங்க இன்னும் நிரூபணமா சொல்லுகிறான். யார் தெரியுமா இது? நாரணன் நாயகன். நாரணன் இன்னும் பழவேதம் சொல்லுகிற நாரணன் ஆகிய நாயகனின் சக்தியை திருப்பாதம் சொன்னவன் இங்க என்ன சொல்றான்? ஆதி சிவன். அவன் அதேதான், சேம் பரம்பொருள். அந்த ஆதி சிவனுடைய சக்தி இருக்கிறாளே, எங்கள் அன்னை அருள் பெறுதல் முக்தி. சோ வாட் இஸ் முக்தி? பாரதி சொல்ல முக்தி வேற. முக்திங்கிறது வந்து எல்லா ஜென்மத்தையும் தொலைச்சிட்டு ஒண்ணுமே இல்லாம பரம்பொருளில் இணைவது என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு முமுட்சுக்கள் என்பார்கள். விடுதலை வேண்டும், விடுதலை விரும்பிகள், அதை தேடி ஓடக்கூடியவர்கள். பிறப்பறுத்து
போகக்கூடியவர்கள். ஆனா பாரதி என்ன சொல்றான், எங்கள் அன்னை அருள் பெறுதல் முக்திங்க. அது சின்ன சட்டில் வேர்பு. அது சக்தி உபாசகன், சக்தி தர்மம், சக்தி மார்க்கத்துல இருக்கிறவர்களே சொல்றான், எங்க அன்னை பெறுதல் முக்தி, அவ்வளவுதான்டா. There is enough. நான் வந்து டிக்கெட் வாங்க வேண்டாம், எந்த ஊருக்கு போகணும், எங்க போறேன், அதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு தேவையில்லை. அம்மா கையை பிடிச்சிக்கிறேன், அவ்வளவுதான், பினிஷ். அப்புறம் அம்மா ஆயிடுச்சுன்னு போவா. எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ என்னை பற்றி தினம் தினம் கவலைன்னு ஒரு கவிஞர் எழுதினார். அவ்வளவுதான விஷயம். ஆக இந்த கால வெள்ளத்துக்கிடையே சிக்கி தவிக்கக்கூடிய உயிர்கள் ஒன்றே ஒன்றை செய்ய வேண்டும். என்ன? அன்னை கையை பற்றி கொள்ள வேண்டும். அன்னை கைவிரல் பற்றி நிற்கக்கூடிய குழந்தையை, மனித குழந்தையை மனித அன்னை எப்படி எடுத்துச் செல்கிறார்களோ அதை போல மனித உயிர்களை பராசக்தி எடுத்துச் செல்கிறாள். ஆதி சிவனுடைய சக்தி எங்கள் அன்னை அருள் பெறுதல் முக்தி, மீதி உயிர் இருக்கும் போதே அதை வெல்லல் சுகத்தினித்து யுக்தி. இப்போ இந்த இடத்துல வந்து பாரதி சக்தி என்பதை பற்றியும் சக்தி மார்க்கம் என்பதை பற்றியும் விரிவாக பேசுகிறான். இந்த விரிவாக பேசக்கூடிய நம்ம மீதி உயிர் இருக்கும் போதுதான் பேசுறோம். மீதி மீதி நேரம் இருக்கும்போது பேசுறேன். 3 நிமிஷம் தான் இருக்கு. இதுல வந்து அது காலத்தை பற்றி சொன்னானே அதை நினைவில் கொள்ள வேண்டும். நான் ஒரு பாடல் என்னுடைய, இதை பத்தி தெரியல எனக்கு. நான் வந்து 1987 இந்த புக்கு பப்ளிஷ் பண்ணேன். திருப்பி ரீபிரிண்டட் பை குவிகம், தொட முயன்ற தொடுவானம்னு. 87 பப்ளிகேஷனா, நான் எழுதினது 82 85 அந்த மாதிரி. அந்த நேரத்தில் எழுதினது கவிதைகள் எல்லாம் அதுல வந்து கிட்டத்தட்ட இதனுடைய சாயல்கள் எல்லாம் வருது. அதுல ஒரு கவிதை, காலம் காலம் நில்லாது ஓடும், சில நேரம் தெம்மாங்கு பாடும், காலம் கரை புரண்டூரும், சில நேரம் சிலையாக மாறும். காலம் சில நேரம் சிலையாக போகும், காலம் சில நேரம் பாட்டாக மாறும். இந்த விஷயத்த ஒண்ணுமே தெரியாத நான் எழுதியிருக்கேன். காலம் சிலையாக மாறும்னு இருக்கேன். எப்படா காலம் சிலையாக மாறும் என்று சொன்னால், எப்போது இந்த பரம்பொருளுடைய எண்ணம் சிலையாக இருக்கிறது, அந்த சிலை மனிதனாக உயர்த்தெழக்கூடிய நேரத்திலே அது சக்தியாக மாறுகிறது. ஆக இந்த இணைப்பை, இந்த இருமை ஒருமையாகக்கூடிய நிலையை பாரதி மறுபடி மறுபடி சுட்டி காட்டுகிறான். ஆகவே இதை தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல பாரதி வந்து பக்தியிலே என்ன செல்கிறான், பக்தி மார்க்கத்திலே சக்தியை பற்றி அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த சக்தி என்ற ஒரு தர்மத்தை, சக்தி என்ற ஒரு மார்க்கத்தை, சக்தி என்ற ஒரு தத்துவத்தை, சக்தி என்ற மதத்தை பாரதி தன்னுடைய கொள்கையாக கொண்டவன். எனவே அதை எழுதக்கூடிய இடங்களிலெல்லாம் அவன் தன்னுடைய முத்திரையை படித்துக் கொண்டே செல்கிறான் என்ற அளவிலே இன்றைய தினம் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.